அந்த அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் நான் லேர்ன் பண்ணது ஒன்று தான், ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாருன்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். மற்றது என்னதான் மற்ற சைடில் எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும் நைட்டு ஒரு 2 மணிக்கு மீடியாஸ் வந்து என் சைடில் இருக்க நியாயத்தை என் வீடு அட்ரஸ் தேடி வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஐம் ஸோ கிரேட்ஃபுல். உங்க ஹேர் ஸ்டைல் வச்சு கண்டுபிடிச்சிட்டேமா, நான் மண்டை மேல இருக்க கண்டென்ட் பண்ணுறேன்றதோட பட் அது வந்து ஒரு ஒன்று ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்றடா கண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப கியூட்டா அங்கே அவங்க எதுவும் யார் இருக்காங்க எதுவுமே பார்க்கல. சின்ன வயசுல இருக்கிறப்போ பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் எல்லாம் வந்து என் ஹேரை பார்க்க வைக்கிறதுக்குன்னே அவங்களோட காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வருவாங்க நான் ஸ்கூல் படிக்கிறப்போ. ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மே திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் மூவி டீம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் வந்து நல்லா இருக்கேன். 3 பேரும் எப்படி இருக்கீங்கன்னு கோரஸாக கேட்கும் போது நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. படம் சரண்டர் ட்ரைலர் பார்க்கும் போது ஒரு மாதிரி தர்ஷன் சார் கிட்ட இருந்து ஓகே இன்னொரு ஜெம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா சாக்லேட் பாய்னு பார்க்கும் போது தெரியும், பட் ஆனால் வந்து பண்ணுற ரோல்ஸ்லாம் யூனிக்காக இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது. அதை வந்து நீங்கள் ப்ராமிசிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு பெஸ்ட் விஷஸ். கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு, பட் தேங்க்யூ. எங்களுக்கு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு இப்படி உங்களை இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் இந்த சரண்டர் மூவி எப்படி ஆரம்பிச்சது, இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி வந்தீங்க? ரேண்டமாக ஒரு நாள் கௌதம் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க, சார் இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது அது காப் ரோல் அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கும், பசங்க எல்லாருக்கும் காப் ரோல் ஒன்று பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் அது ஏர்லி இன் மை கரியர் அதை பண்ணணுமான்ற டவுட்ஸ் வருது. ஏன்னா அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி ஃபேஸில் இருக்கணும், ஆக்டிங்கில் ஒன்று தெரியணும். ஸோ போனதுக்கப்புறம் தான் சார் நரேட் பண்ணார் ஒரு 15 மினிட்ஸ், ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, இப்படி தான் ஸ்டோரி ஃப்ளோ ஆக போகுது, ஒரு ட்ரெயினி எஸ்ஐ. ஓகே ட்ரெயினி எஸ்ஐன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸோட நரேஷனோட ட்ரெயினர் ப்ளஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ப்ரோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு, பட் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் டயட்டை மாற்றி கொஞ்சம் வெயிட்டு போட்டோம். கொஞ்சம் அதை சாப்பிட்றது இதை சாப்பிட்றது, லைட்டாக தொப்பையோடு இருந்து, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் சாரோட பேசி சார் ஒரு 3 வீக்ஸ் 2 வீக்ஸ் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிக்கலாம், ஏன்னா அதோட ஆக்டிங்கே டிஃப்ரெண்ட், மாறி நாடு படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட், இப்போ இது எதுவுமே தெரியாத ஒரு ஜோன் ஒன்று. ஸோ 3 வீக்ஸ் சார் அவர் என்ன மாதிரி கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கான்னு எனக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அதில் ஒர்க் ஷாப் பண்ணி ஓரளவு ஓகே ஆனதுக்கப்புறம் சார்ட்டேருந்து இன்னொரு கால் வந்துச்சு, தர்ஷன் இப்படி தான் ஃபெர்னாண்டோ சார் ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் நிறைய எஸ்ஐயை ட்ரெயின் பண்ணுறவர், அவர்கிட்ட ஒரு 2 வீக்ஸ் ட்ரைனிங் போகிறீங்களா அப்படின்னு. அந்த 3 வீக்ஸ் எல்லாமே இன்னொரு 2 வீக்ஸ் இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்ட்டு சாருக்கு ஃபோன் பண்ணால், ஓகே நாளை காலையில் 4 மணிக்கு பெசனர் வந்துடுங்க. இது நாளையில் 4 மணி ஐயோ அப்படின்ட்டு, ஏன்னா என் வீட்டிலேருந்து அது ரொம்ப தூரம். ஸோ 3 மணிக்கு எந்திரிக்கணும், ரெடி ஆகணும். ப்ளஸ் அவர் இன்ஸ்பெக்டர் ரெடியாக சரியாக ஷார்ப் 4 o'clock வாக்கிங்லேயே வந்துட்டு இருப்பார். ஸோ அவரோட ட்ரைனிங் கொஞ்சம் ரிக்ரஸாக இருந்துச்சு, இப்படி சல்யூட் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட் கேரி பண்ணணும் ட்ரெயின் எஸ்ஐன்னு. அந்த 2 வீக்ஸுக்கு அப்புறம் உள்ள மூவி ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ் ஓரளவு செட் ஆகிருக்கு. ஸோ அங்கங்கே சார் கரெக்ஷன் சொல்லுவார், இது வேணாம் இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்தது தான் இந்த புகழேந்தி கேரக்டர். புகழேந்தி எங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஓகே தர்ஷன் வந்து போலீஸ் காப்பாக வராருப்பா அப்படின்னு, ஆனால் அதுக்கு இவ்வளோ ஹோம் ஒர்க், இவ்வளோ ஒர்க் ஷாப்ஸ். இல்லை அது யாராக இருந்தாலும் அதை பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஏர்லி இன் மை கரியர் நடக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று. சார் அதை நம்பி கொடுத்துருக்காண்டா அதுக்கான வேலையை நாங்கள் கரெக்டாக இருக்கணும், இல்லைண்டா அது என் கரியருக்கும் தப்பாயிரும், சாரோட கரியரில் தப்பாயிரும். ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் கரெக்டாக இருந்ததுன்னு தோணுச்சு. கண்டிப்பாக இட்ஸ் ரியலி அமேசிங் டு ஹியர் தட் இவ்வளோ வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. டைரக்டர் சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா நாங்கள் நிறைய போலீஸ் ஸ்டோரிஸ் பார்த்துருக்கோம், இந்த லாக்அப் விஷயமா இருக்கலாம், இந்த கன்னு இதுவாகிற இல்லை ஒரு ட்ரைனி எஸ்ஐ கேரக்டர்ஸ் அப்படி நிறைய பார்த்துருக்கோம். இந்த படம் நாங்கள் எப்படி யூனிக்காக வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு காப் ஸ்டோரி. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 5 days நடக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஒரு ரொம்ப ரஷ்ஷிங்காக இருக்கும் ஸ்கிரிப்ட், அடுத்துன்னு போவோம். பட் அதர் தென் தட் இந்த படத்தில் என்ன கீ எலமெண்ட், ஐ மீன் இந்த படம் பார்த்த அப்புறம் டேக்அவே என்னான்னு பார்த்தா எமோஷன்ஸாக தான் சொல்லுவேன். இந்த படம் வந்து ஜஸ்ட்டு வந்து பயங்கர கிரிப்பாக இருக்குது, ஸ்பீடாக இருக்குது எல்லாம் சொன்னாலும்
படம் முடியல எல்லாருமே வில் கெட் கனெக்டட் வித் கேரக்டர். அதுதான் இந்த படத்தோட டாப் நாட்ச். ஸோ இது ஜென்ரலாக நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருப்போம்ல அந்த நான் டீட்டெயில் அதிலெல்லாம் நல்லவங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதா நமக்கு மெசேஜை சொன்னாங்க. இதுதான் அண்டர்லைன் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வந்து அதுதான், குட் வில் கெட் பெட்டர் அந்த மாதிரி ஒரு விஷயம். அதில் வந்து இந்த இந்த இங்கே தொலைஞ்சு போகிற விஷயத்த தேடுறது, இந்த போலீஸில் நடக்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் ஒரு கேட்டலிஸ்ட் தான், கதையை நகர்த்தக்கூடிய ஒரு இதாக இருக்கக்கூடிய. ஃபைனலாக அவுட்டாக என்னன்னு கேட்டால் ஒரு எமோஷன்ஸ் தான். எமோஷன்ஸ் தான். பட் இந்த மாதிரி ஸ்டோரியில் எமோஷன் லாஸ்ட் இருக்குது அப்படின்றது கேட்கவே கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இந்த மாதிரி காப் ஸ்டோரினா ஏதோ ஒரு டேக் அவே சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத தாண்டி ஒரு எமோஷனை கேரி பண்ணுவீங்கன்னு சொல்கிறது எனக்கு புதுசாக இருக்குது ஆக்சுவலி. இந்த மாதிரி ஒரு இதை கேட்கும் போது நீங்கள் நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நம்ம அப்படியே நடக்கணும், அப்படி தானே அந்த வேர்ல்டுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இப்போ எல்லாருமே சொல்கிறது நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேன், அதனால தான் எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு டேர்முக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ எந்த ஒரு மொமெண்ட் வந்து நம்மளுக்கே அது ஃபீல் ஆகும், நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும், அதுதான் அப்படி நம்மனா தான் எல்லோரும் போக முடியும். பட் நான் இன்னொரு மேட்டராக என்ன சொல்கிறேன்னா, இந்த படம் எப்படின்னா ஒரு 5 டேஸில் நடக்கிற ஸ்கிரிப்ட்டு. ஸோ எல்லாருமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரேண்டமாக ஒரு அன்கண்டிஷனல் சுச்சுவேஷனில் நம்மளாம் மாட்டுவோம், நீங்களும் மாட்டியிருப்பீங்க. அது அந்த நேரத்தில் அதுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் லைஃப்பில் அது உங்களோட பார்த்தே மாற்றும். ஸோ அது மாதிரி இந்த கதையில் நான் சொன்னேன்ல, இந்த நல்லவங்கிறது நார்மல் பீப்புள்ஸ் ஹவு தே ஹேவ் பீன் கெட் விக்டிமைஸ் இன்டு தட் ஸ்கிரிப்ட்டுங்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த லைஃபோட டைமென்ஷன் அவங்களுக்குள்ள பிரச்சனை மாறும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் வந்து அந்த நாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறது ஒரு ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வைக்கல, ஆப்வியஸாக அந்த கதை முடியலை, அவங்கள ரிலீஃப் பண்ணி விட்டால் தான் ஆஸ் அ ரைட்டராக நமக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அது வந்து நம்ம அதில் நல்லாவே பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன், இது வந்து ஒரு கீ பாயிண்ட்டான்னு சொல்லுவேன். ஓகே சார். மேம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஸ்டோரினா வந்து ஹீரோயின்ஸுக்கு அந்த ஒரு ஹை ப்ரிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் இந்த ஸ்டோரியில் நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு இந்த ஸ்டோரி சொல்லும் போது ஓகே இந்த கேரக்டர் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மொமெண்ட் என்னவா இருந்தது? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி தான், கதை ஒரு பக்கத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம், அதில் நான் ஒரு கீ ரோலை தான் பண்ணியிருக்கேன். லைக் என்னோட பாகம் ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை கொண்டு வருது அப்படின்னும் போது அந்த கதையை சார் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் லிட்டரலி ஓகே, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது, நெக்ஸ்ட் என்ன கொண்டு போகுது. ஸோ அதனால் வந்து வி ஹாவ் டு பி பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் பண்ணேன். எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? ஏன்னா இந்த மாதிரி ஒரு காப் ரிலேட்டட் அந்த ஒரு ஜான்ரா மூவி அப்படின்றப்ப கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்திருக்கும்ல, சில ரோல்ஸ் நம்மளோட எமோஷன்ஸை நம்ம கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்றது. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து இருந்ததுன்னு சார்? இல்லை, எனக்கு சார் ஃபர்ஸ்ட்டே இப்படி தான் வேணும், இதுதான் அந்த கேரக்டர் அப்படின்னு பர்டிகுலராக சொல்லிட்டாங்க. ஒரு டிப்பிக்கலான ஒரு மெலோயிஷான பொண்ணு தான் அவள். ஸோ அந்த உமையாள்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஹீரோயின்னு சொல்கிறத விட நான் வந்து ஒரு கேரக்டர் தான். இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர். ஸோ அந்த கதையில் நான் ஒரு கேரக்டராக இருக்கேன், கீ ரோலாக இருக்கேன், அவ்வளவுதான். ஸோ அதனால் சேலஞ்சிங்ன்றதை தாண்டி எனக்கு அந்த அளவுக்கு சேலஞ்ச் போடுற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. மேபி தர்ஷனுக்கு ஃபுல்லாக இருந்திருக்கு, எனக்கு அந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லை. பட் ஸ்டில் கொடுத்த இடத்துல நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி. இதில் லால் சார் இருக்காரு, எங்களுக்கு வந்து அவர் ரோல் வந்து ஓகேப்பா, மறுபடியும் வி ஆர் கோயிங் டு சம்திங் சி லால் சார் இன் அ டிஃப்ரெண்ட் வே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அவர் எப்படி சார் ப்ராஜெக்ட்குள்ளே வந்தார்? இல்லை, ஆக்சுவலாக இந்த கதையில் வந்து கீ எலிமெண்ட் எப்படி வந்து தர்ஷன் புகழேந்திங்கிற மாதிரி அந்த கேரக்டர் பெரியசாமிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப நியாயமான ஆள், சப்போஸ் டு பி கெட் ரிட்டையர்ட் இன் நெக்ஸ்ட் 6 months. ஸோ இந்த கேரக்டர் வந்து அவருக்காண்டி தான் அந்த கதையே, அவரை சுற்றி தான் அந்த கதையே நடக்கும். ஸோ அப்போ அது வந்து அந்த கேரக்டருக்கு உண்டான ஆள் வந்து கரெக்டான ஆள் போட்டோன்னா அது எலிவேட் ஆகும். ஸோ அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணல, எழுதியால் ஒவ்வொருத்தங்களை வச்சு எழுதியிருப்போம். ஃபைனலி லால் சார் உள்ளே வந்தது வந்து ஆக்சுவலி அந்த கதை வந்து அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு. ஆமாம், நம்ம அதனால வெரி வெரி ஹாப்பி வேர் எஸ் லால் வந்து கெட் இன் டு திஸ் ப்ராஜெக்ட். தர்ஷன் நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா லால் சார் கூட நடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இஸ் வெரி லெஜெண்டரி. அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கவே வி ஆர் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். கூடயே நடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை, ஃபஸ்ட்டு லால் சார் வரும்போது செட்டே சைலண்ட் ஆயிடுச்சு. நான் செகண்ட் டே தான் லால் சார் செட்டுக்குள்ளே வந்தார். ஆஹா, உண்மையிலே சண்டைக்குழி வில்லன் மாதிரி தான் இருக்க போகிறார் போல சார் அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வைப்போன்னு, சார் நான் உங்கள் பெரிய ஃபேன், படம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன். ஓ நைஸ் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் ஆகி ஒரு 2-3 டேஸுக்கு அப்புறம் அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அந்த செட்லேயே எங்கூட மட்டும் தான் பேசுவார், வந்து உட்காருவார், டே வா உட்காரு அப்படி அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டாரு. அண்ட் லால் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற எந்த ஆக்டர்ஸை பார்த்தாலும்
ஓகே இவர் இந்த கேரக்டர் இப்போ பண்ண போறேன்னு தான் மைண்டில் இருக்கும். நீங்கள் லால் சாரை மட்டும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பெரியசாமி தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அண்ட் அதுவும் ஸ்பெஷலாக அவர் என்ன பண்ணுவாருன்னா, சார் கட் சொன்னதுக்கப்புறமும் கேமரா ஆஃப் பண்ண வரைக்கும் அந்த கேரக்டராக தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து லால் சாராகவே மாறுவார். ஸோ எவ்ரி டைம் நான் அதை பார்ப்பேன், கேமரா ஆஃப் பண்ணுற சவுண்டு கேட்டதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டர்லேருந்தே வருவார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவார். ஸோ அதை நேரில் பார்த்தது எனக்கு ஒரு 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 லெசன் மாதிரி இருந்துச்சு. ஓகே. இந்த ஸ்டோரியில் வந்து ட்ரைலரில் பார்க்கும்போது ஒரு 6 மாசத்துல ரிட்டையர் ஆக போகிற ஒரு காப், அதே மாதிரி புது எஸ்ஐ, ஒரு ட்ரைனி எஸ்ஐ, இது இல்லாமல் அவர் ரைட்டராக இருக்கார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதே மாதிரி லாக்அப்பில் ஒரு வல்னராக ஒரு நடக்குது அப்படின்னு ஒரு இது எல்லாமே கம்பைண்டாக ஒரே படத்தில் பார்க்குறோம். ஆனால் தனித்தனியாக சில படங்களில் பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும் போது எங்களுக்கு புதுசாக இந்த சீன்ஸில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோமே அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாமல் இந்த படத்தில் இது புதுசாக இருந்தது அப்படின்னா என்னவா இருக்கும்? புதுசான்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கதை எவ்வளோ தூரம் என்கேஜாக இருக்குங்கிறதா. நீங்கள் ஸ்டேஷனில் என்னத்தை நம்ம புதுசாக காமிக்க முடியும்? அதே போலீஸ், அதே காக்கி யூனிஃபார்ம், அதே தான். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே மாறாது. பட் அந்த மெட்டீரியலாக நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்டாக அதில் தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். கதையில் ஒரு விஷயம் இங்கே நடக்கும். நான் அந்த கதையை இப்போ ரிவீல் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நம்ம நீங்கள் ஒரு விஷயத்தில் மாட்டிருக்கீங்க, ஏதோ ஒன்று எடுத்துறீங்க, அப்போ அடுத்தது அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளே அங்கே வர்றது, இது எல்லாமே டைனமிக்ஸ் நிறையா இருக்கும். இது என்ன நடக்கும், என்னென்ன ஐயோ எவ்வளோ வந்துட்டாரு, இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. படம் ஃபுல்லாகவே இருக்குது. அதுதான் இதில் வந்து ஒரு ஆடட் எல்லாமே ஸ்கிரிப்டாக தான் நான் சொல்லுவேன். அது எவ்வளோ தூரம் உங்களை என்கேஜிங்காக கிரிப்பிங்காக வச்சுருக்கிறது தான் இதோட அட்வான்டேஜஸ் சொல்லுவேன். இதில் ஒரு டயலாக் இருந்தது, போலீஸ்னா நல்லவனாக இருக்கணுமா இல்லை நல்லவனாக இருக்கணுமா அப்படின்ற ஒரு டயலாக் இருந்தது. அது கேட்கும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நடந்துட்டு இருக்கக்கூடிய, நம்ம சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உண்மையாகவே போலீஸ்ன்றவங்க நல்லவனா இருக்கணுமா இல்லை வல்லவனா இருக்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஒரு பப்ளிக்காக வந்து அது ஹிட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. அந்த டைலாக் எப்படி சார்? இது ஆக்சுவலாக நல்லவன் எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்கணும். பட் இப்போ வல்லவன் இன்சென்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ரியல் டைம் லைஃப்லேயே நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இப்படி தான் லைஃப்பை வாழணும்னு இருக்குல்ல. எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. நான் அதை தான் வந்து இதாக சொல்லுவேன். அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் ரிட்டையர்ட் ஆக போகிறார். அவருக்கு லைஃப்பை பற்றி ஒரு கன்விக்ஷன் இருக்கும். நம்ம இப்படி தான் இப்போ உங்கள்கிட்ட லைஃப்னா நீங்கள் ஒரு வேர்ஷன் ஒன்று சொல்லுவீங்க, இது மாதிரி அந்த யூத் தாங்க லைஃப் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, உங்களோட கோ த்ரூ பண்ண மெசேஜ். அது மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட், அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேரக்டர் கதையில். அவர் ஒரு ப்ராசஸை கோ த்ரூ பண்ணியிருப்பார்ல, அவரோட ஸ்டேட்மெண்ட் கடைசியில் என்னவா இருக்கும்னா, நல்லவனாக இருக்கணுங்கிறது அதை தாண்டி நீங்கள் சர்வே ஆகணுன்னா உனக்கு சூது தெரிஞ்சிருக்கணும். ஆப்வியஸாக இப்போ இன்றைக்கி வேர்ல்டில் இப்போ உங்களுக்குமே சரி, உங்களை இது காம்படேட்டிவ் வேர்ல்டு, உங்களோட பொசிஷனோ உங்களோட இருப்பையோ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு நல்லவனாக மட்டும் இருக்க முடியாது. இருந்தீங்கன்னா யூ வில் பி ஸ்க்ரூட் அப். ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து ஒரு வல்லவனாங்கிற அந்த டேர்மே வருது. இல்லாட்டி நல்லவாங்கிறது கரெக்டு தான், பட் வல்லவாங்கிறது வந்து எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட் தான். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நல்லவனாக இருக்கிறது ஓகே, போலீஸ் நல்லவனாக இருந்தால் வேலைக்கு ஆகாதில்ல. ஸோ வல்லவனுங்கிறது நல்லவன் ப்ளஸ் அந்த நல்லவன் இருக்குது அதில். இட்ஸ் சம் அந்த ஒரு விஷயமா இருக்கணும். ஆமாம் ஆமாம். ஓகே. எனக்கு ட்ரைலரில் பார்க்கும்போது ரீசெண்ட் டைமில் நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து டக்குன்னு கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அந்த லாக்அப் அந்த ஒரு விஷயம் அஜித்குமார் அவங்களோடது. இந்த படத்தில் வந்து ஒருத்தவங்க ஸ்டேஷன் கஸ்டடியில் வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. எனக்கு அது பார்க்கும்போது டக்குன்னு ஒரு நிமிஷம் அது ஸ்பார்க் வந்துட்டு போகுது. இது படம் வந்து என்ன மாதிரி ஒரு இது இருக்கும்? அந்த மாதிரி விஷயங்கள் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்கள் உள்ள இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இது நடைமுறையில் நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் வச்சு பண்ணதில்லை. ஏன்னா இது நாங்கள் முன்னாடியே ஷூட் பண்ணிட்டோம். அண்ட் அந்த மாதிரி இன்சிடென்ட் கனெக்ட் ஆகும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஸ்டோரிக்கு அது தேவை. இப்போ எல்லாரும் நல்லவங்களாம் இருக்க மாட்டாங்க. அண்டு அதே மாதிரி இப்போ நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸும் நல்லவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற போலீஸுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு தண்டனை, ஏன்னா இது 2ஆம் தரம் நடக்குது, இதுக்கப்புறம் இது நடக்காத மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடக்கணும். பட் அகெயின் நான் சொல்கிற மாதிரி தான், இது எப்படி இருக்கும்னா ஒரு வெள்ளை சுவத்தில் ஒரு கருப்பு டொல் போட்ட மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒட்டுமொத்த போலீஸையும் நாங்கள் தப்புன்னு பார்க்குற கண்ணோட்டத்தை நான் தப்புன்னு சொல்கிறேன்.
மற்றபடி இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸுக்கு ஒரு தண்டனை இதுக்கப்புறம் இது நடக்காத மாதிரி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஓகே. இந்த போலீஸ் கேரக்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் காப் பண்ணும்போது சூர்யா சாரோட ரெஃபரன்ஸு இல்லைனா வந்து வேற யாராவது ஒரு காப்ஸ் எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ். நீங்கள் அந்த மாதிரி யாராவது எடுத்தீங்களா? நாங்கள் ரெஃபரன்ஸாக பார்த்த படம்னா வேட்டையாடு விளையாடுது, அது ஒரு நிறைய தரம் பார்த்துருப்போம். ஸோ டெய்லி காலையில் அதை பார்த்துட்டு வர்றது. ஏன்னா கமல் சார் எப்போவுமே அந்த கேரக்டருக்கு ஒரு உண்மையாகவே இருப்பார். ஸோ அதில் ஒரு சில மேனரிசத்தை ஒரு 1% கூட பண்ணிட்டவன்டா ஜஸ்டிஃபை பண்ணிடலாம்னு என்னோட. ஏன்னா ஆப்வியஸ்லி அவர் அளவுக்கு 1% கூட நடிக்கிறது கஷ்டம். பட் சம்டைம்ஸ் சில வேர்ஷன்ஸ் பண்ணுவார், அது எனக்கு புரியல. ஏன்னா ஒரு சீன்ஸில் 2 பக்கம் சூட் கேஸ் வச்சுருப்பார், முன்னாடி பிரகாஷ் ராஜ் சார் இருப்பார், சல்யூட் பண்ண மாட்டார், ஆனால் லைட்டாக ஒரு கிரிப்பாக ஒன்று பண்ணுவார். ஸோ அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் நான் ஃபெர்னாண்டோ சார்கிட்ட கேட்டேன். தென் ஹி எக்ஸ்பிளைன், அது எப்படின்னா ஒரு ஃபயர் ஆஃபீஸரை ஒரு டேயில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் சல்யூட் அடிக்கணும், செகண்ட் டைம் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ அங்கே இருக்கிற சில பாடி லாங்குவேஜ் எடுத்து சார்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் கேட்பேன். ஸோ அதில் சிலது ஓகே இதை யூஸ் பண்ணிக்கலாம்னா அதை அங்கே சுட்டு அங்கே போட்டுருது, அவ்வளோதான். அந்த ஒரு ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துக்கிறது. ஓகே, மேம் கிட்ட வந்து இப்போ ஃபியூ கொஸ்டின்ஸ் லைக் ரேபிட் ஃபயர் மாதிரி. ஓகே, என்கிட்ட தான் ரேபிட். தர்ஷன் சாருக்கும் இருக்கு, கவலைப்படாதீங்க, அவருக்கும் இருக்கு. அப்பனா ஓகேவா? ஓகே, மேக்கப் ஆர் நோ மேக்கப்? நோ மேக்கப். வாட்ஸ் யுவர் ஹிடன் டேலண்ட்? அது ஹிடனாவே இருந்துக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் எங்களுக்காக ரிவீல் பண்ணீங்கன்னா அந்த ஹிடன் டேலண்ட் என்னன்னு நாங்களும் தெரிஞ்சுப்போம் இல்லையா? நான் ஜென்ரலாகவே ஒரு ஓப்பன் புக்குங்க. ஏதாவது டேலண்ட் இருந்தால் வெளிப்படையாக காமிச்சிடணும்னு நினைப்பேன். ஆமாம், ஹிடனாக வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி க்ரஷ்? துல்கர் சல்மான். சொல்லும் போதே அந்த ஒரு ப்ளஷ் வருது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், ரியல் ஆர் ஃபேக்? பேஸ்ட் ஆன் த பீப்புள். வாட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் அ மூவி வித் யுவர் co-star, ரெஸ்பெக்ட் ஆர் கெமிஸ்ட்ரி? போத். லாஸ்ட் திங் யூ கூகுள்ட்? திஸ் அட்ரஸ். எல்லாத்துலயும் நான் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கேன். ஒன் ஆப் யூ காண்ட் லிவ் வித்அவுட்? ஸ்விக்கி. One app you can't. I can't live without app. I think, yeah, Google. Google. Okay. A viral trend you secretly loved? Viral trend. வைரல் ட்ரெண்ட் இப்போ அந்த தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு லைட்டில் இது பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட்லாம் இப்போ வந்து இது அது ஏதோ ஒரு மூக்கனாப்பட்டியா கூமாப்பட்டி, அதை அவர் சொல்றது ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஆக்சுவலி எனக்கே அந்த ஊரை என்னன்னு சொல்லி பார்க்கணும் போல ஒரு தாட் வந்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். லாஸ்ட் ஃபோட்டோ யூ டுக்? லாஸ்ட் ஃபோட்டோவா? இப்போதான் வெளியில் எடுத்துட்டு வாங்க. ஒன் ட்ரெண்ட் யூ திங்க் திஸ் இஸ் ஓவர் ரேட்டட்? ஒன் ட்ரெண்ட் ஏதாவது ஒரு 4 ட்ரெண்ட் சொல்லுங்க. இப்போ சொன்னேனே, என்னங்க சோஷியல் மீடியால ஆக்டிவா இல்லையா? பாப்பீங்கல்ல இதெல்லாம் பண்றாங்களே ட்ரெண்டுன்னு. ஊக் ஸ்டெப் போடுறது ஒரு ட்ரெண்டா மாத்திட்டாங்க. ஒரு சாங் வந்தா போதும் டக்குன்னு அந்த ஊக் ஸ்டெப் போடுறது, அது ஒண்ணு. இந்த தண்ணியில வந்து டர்மரிக் போட்டு லைட் முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா, அது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அதை ஓவர் ரேட்டட் அப்படின்னு நம்ம நினைக்கிறது மற்றவங்களுக்கு வந்து அது ஒரு அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஐ டோன்ட் ஜட்ஜ் தட். யா, நைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. தர்ஷன் சார் சொல்லுங்க. அப்படியே நம்ம கிட்ட வராதீங்க அப்படின்ற மாதிரியே உட்கார்ந்துருக்காரு. ஓகே, ஒன் மூவி தட் சேஞ்ச் யுவர் லைஃப்? Like a performance wise, this changed my life. அப்படி ஒன் மூவி சேஞ்ச் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பட் பெர்ஸ்பெக்டிவ் மாற்றும் அந்த மாதிரின்னா எனக்கு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. சார் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எம் குமரன் சன் ஆஃப் இல்லை, அதில் ஒரு வளர்ந்து வர ஆக்டருக்கு அந்த மாதிரி ஒரு படம் கிடைச்சா அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே, ட்ரீம் ரோல் யூ டையிங் டு ப்ளே? எனக்கு ஆக்சுவலாக கோப் ரோல் இல்லைன்னா ஒரு ஆர்மி சோல்ஜர் ரோல் பண்ணணும்னு ஆசை. பட் அது இதில் நடக்கலாம். ஓகே, பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ ஹேவ் ரிசீவ்டு ஃபார் யுவர் ஆக்டிங்? இந்த படத்துலையா இல்லை ஓவராலா ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் யுவர் ஆக்டிங்? அது என்ன மேகசின்? குங்குமம்.
எதில்? விகடன் விகடன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு எஃபர்ட் போட்டு நாடு பண்ணேன். அப்போ விகடனில் அதை அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி ஃபஸ்ட்டாக வந்தது. ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. அது எப்படி இருந்தது? பிகாஸ் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸாக வந்துட்டு இருந்த டைமில் நெகட்டிவ் ரிவ்யூஸாக வந்தது அது கரெக்ட் தான். ஆக்சுவலாக நான் அதை சரியாக பண்ணல, அது நான் ஒத்துக்கிறேன். ஸோ அதுக்காண்டி ஒரு எஃபர்ட் போட்டு நிறைய ஹோம் ஒர்க் பண்ண படம் தான் நாடு. ஸோ அதில் விகடன்லேயே அது அப்ரிஷியேட் பண்ணி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே. ஓடிடி ஆர் பிக் ஸ்க்ரீன்? பிக் ஸ்க்ரீன். ஒன் மோர் பிக் பாஸ் சீசன் ஆர் நெவர் அகெயின்? நெவர் அகெயின். நெவர் அகெயின். ஏன்னா இந்த மாதிரி ஒன்று திருப்பி அமையாது. ஸோ அதில் நாங்கள் காலை வச்சு எதுக்கு, கொடுத்த வரைக்கும் போதும், அந்த அன்பே போதும். அதுவே. ரூமர் அபவுட் யூ தட் வாஸ் டோட்டலி ஃபால்ஸ்? ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதில் ஒரு சில பேர் ஒரு இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு என் சைடு கேட்டிருக்கலாமே, ஏன்னா தெரிஞ்சவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும்தான். அவ்வளோ. அது மட்டும்தான். அந்த இன்சிடென்ட் பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி என்ன நடந்ததுன்னு அந்த பிளேஸில் இருந்தவங்களுக்கும் இல்லை அங்கே சுற்றி இருந்தவங்களுக்கும் தான் தெரிஞ்சிருக்கும். பட் வாட் எவர் எல்லா சோஷியல் மீடியாலையும் வந்து ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமிங் அண்ட் வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஒரு எல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே ஒரு ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணாங்க. அதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் நான் லேர்ன் பண்ணது ஒன்று தான். ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாருன்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். மற்றது என்ன தான் மற்ற சைடில் எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும் நைட்டு ஒரு 2 மணிக்கு மீடியாஸ் வந்து என் சைடில் இருக்க நியாயத்தை என் வீடு அட்ரஸ் தேடி வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஐம் ஸோ கிரேட்ஃபுல், மக்களுக்கும் சரி மீடியாவுக்கும் சரி. ஸோ இந்த 2 விஷயம் தான் பாசிட்டிவாக நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, இட்ஸ் அமேசிங். பிகாஸ் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம், கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அதில் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ட்ரூ பீப்புள் யாருன்றதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இட்ஸ் ரியலி நைஸ். இந்த படத்தில் சார், ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூவி அப்படின்றப்ப மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இட்ஸ் பிளேஸ் அ ஹியூஜ் திங். அதுதான் ஒரு எவால்வேட் பண்ணி நம்மள அந்த சீனுக்குள்ளே உட்கார வைக்கும். அது எப்படி சார் கொண்டு வந்திருக்கீங்க? இது ரொம்ப டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விகாஸ்ன்னு சொல்லிட்டு, ஐ மீன் ஃபியூச்சர் ஃபிலிமில் இதான் ஃபஸ்ட்டு டெபியூ வர்றாரு தமிழ் சைடு. அவர் டிஎஸ்பி மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி சார் அவங்களோட அசோசியேட்டு. ஆல்ரெடி நான் அறிவழகன் சாரோட அசோசியேட்டு. ஆல்ரெடி எங்கள் டேரக்டர் இப்போ வந்து தமிழ் ராக்கர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வெப் சீரிஸில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒரு மியூசிக்காக ஹஸ் பின் மீட் அவுட் இஸ் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த பிக் ஃபேஸ் வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ பீப்புள். ஏன்னா பெரிய ஹீரோஸோட படம் இல்லை பெரிய பட்ஜெட்டோட படம்னா தே ஆர் கெட்டிங் சம் எக்ஸைட்மெண்ட். மக்களே அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அந்த படம் பார்த்துடணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இன்னொரு பக்கம் சின்ன படமாக இருந்தாலும் நல்ல ஸ்டோரியாக இருக்குன்னா வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து பார்த்துடுறாங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த படம் நீங்கள் ஐ மீன் நான் தான் சொல்கிறேன், இது வந்து ஹானஸ்ட்டாக நம்ம சின்சியரான ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம். இதில் வந்து சாங்ஸ் கிடையாது, வேறு எதுவும் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ். மீன் படத்துக்காண்டி ஐ மீன் ரொம்ப டெலிபரேட்டாக திணிச்ச மாதிரி இது கதை போகிற ஃப்ளோவில் என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதை ஹானஸ்ட்டாக மீட் அவுட் பண்ணியிருக்கோம். என்ன சின்சியரான கேஸ்டிங்ஸு க்ரூஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு பொறுத்தவரையில் ஐ மீன் என்டையர் க்ரூவாக அந்த படம் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட். இதை வந்து பப்ளிக்கில் கொண்டு போய் சேர்க்கறது ஆஸ் அ மீடியா உங்களுக்கு சில ரோல்ஸ் இருக்குது. நல்ல படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஸோ அது இந்த படத்துக்கு நடந்து ஆடியன்ஸ் அதை ரிசீவ் பண்ணிட்டா கீப் ஆன் இது மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த மீடியா வேர்ட் ஆஃப் மவுத்லேயே வந்து. ஆமாம், ஆனஸ்ட்டாக இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய இதில் நம்ம பண்ணுறோம், நீங்களும் அதை இனிஷியேட்டிவ் எடுத்து நல்ல படத்துக்கு நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ண இருக்காங்க. பட் அது ரைட் டைம் ரைட் பிளேஸில் போச்சுன்னா தட் வில் ஒர்க் அவுட். அதுக்கு நம்ம எஃபர்ட்டை போடுறோம். ஒன்ஸ் அது ஒர்க் அவுட் இது இந்த இப்போ நிறைய படம் சின்ன சின்ன படங்கள் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கலாம், இப்போ அந்த பறந்து போவாக இருக்கலாம். அந்த இப்போ நான் டக்குன்னு இப்போ சொல்ல தெரில டக்குன்னு இமீடியட்டாக இப்போ 3 BHK இதெல்லாம் நல்ல படம். மீன் வெறும் ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக வருது. இது நிறைய ப்ராப்பராக ஜெயிக்கல. இந்த மாதிரி படத்துக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தே வில் டேக் இனிஷியேட்டிவ். ஸோ அது மாதிரி இந்த படமும் நல்லபடியாக நாங்கள் ஆனஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேணாம், பட் ஆனஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ப்ரொடியூசர் வில் டூ அன் அனதர் ஒன். கண்டிப்பாக அந்த ஒரு ஹோப். ஆமாம்.
தர்ஷன் சார் நீங்கள் சொல்லுங்கள் லைனப்பில் என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது? ஏன்னா ப்ராமிசிங்கான கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்றப்ப உங்கள் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகுது. அடுத்து என்ன மாதிரி கேரக்டர் பண்ணுவார் தர்ஷன் அப்படின்னு. ஸோ லைனப்பில் என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது? இல்லை இது ஏதோ எனக்கு நிறைய வருது அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இல்லை, வாரத்தில் இந்த ரோல் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு இந்த மாதிரி சூஸ் பண்ணது தான் இந்த படம். அடுத்து அனி சார் மியூசிக்கில் ஒரு படம் முடிஞ்சுது. ஸோ மேபி சரண்டருக்கு அப்புறம் அது ரிலீஸ் ஆகும். இன்னொரு படம் நசீர் சாரோட டைரக்ஷனில் ஆல்மோஸ்ட் ஒரு 30 days முடிஞ்சு, லாஸ்ட் ஷெட்யூல் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களோட லைனப் ப்ராஜெக்ட்ஸ் என்னவா இருக்கு? ஏன்னா ஹார்ட் பீட்டில் வந்து யார் கெட்டிங் இவங்களா அப்படின்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருமே வந்து அந்த க்ரஷ் மெட்டீரியலாக உங்களை பார்க்குறாங்க. ஸோ அந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோரு அந்த ஒரு ஃபீலில் இருக்காங்க. மூவி அதெல்லாம் அந்த வெப் சீரிஸ் லைக் அந்த மாதிரி போனாலும் இன்னும் ஃபிலிம் வைஸ் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் லைனில் இருக்குது? ஆக்சுவலி இப்போ தான் இது ஆக்சுவலி இந்த வருஷத்தில் என்னோட ரிலீஸ் ஆகிற 3rd மூவி. ஓகே. ஸோ அதனால இப்போ நான் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ லைனப்பாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிறது வந்து கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டோரி வந்து மக்களும் எதிர்பார்ப்பாங்க, எப்படி ஸ்டோரி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நான் வர்ற ஸ்டோரிஸை கேட்டு பொறுமையாக சைன் அப் பண்ணிக்கலாம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி வெப் சீரிஸ் வைஸாக ஹார்ட் பீட் சீசன் 2 போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஹாட் ஸ்டாருக்கே ஒரு மினி சீரிஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் இப்போ தான் முடிஞ்சது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஹார்ட் பீட்டை பற்றி கேட்காம இருக்க முடியாது. பிகாஸ் வந்து இட்ஸ் கிவஸ் கிரேட் ரீச்னு நினைக்கிறேன். அது அந்த ஹார்ட் பீட்டுன்றதுனால நிறைய பேருக்கு இப்போ ஃபேவரட்டான ஒரு சீரீஸாக மாறிட்டே இருக்கு. அதோட ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கு? ஓவர்வெல்மிங்காக இருக்கா இல்லை? ஐயோ ரொம்பவே. ஆக்சுவலி என்னை வந்து பாட்னியா தெரியறதை விட அனிதாவா தான் வந்துட்டு எல்லாருக்குமே குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லாஸ்ட் 2 weeks பிஃபோர் ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் ஆல்ரெடி அந்த படத்தை பார்த்துட்டேன். நான் வேற ஒரு விஷயத்துக்காக அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த மாலில் ஒரு பெரிய தாத்தா பாட்டி, ரொம்ப வயசானவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் பாட்டுக்கு மாஸ்க் போட்டு போயிட்டுருக்கேன். அப்போ வந்து அனிதா அப்படின்னு என்னதானா நான் தானா அப்படின்னு. ஏன்னா நம்ம திரும்பி பார்ப்போம்ல நம்ம பேர், அவங்க யாரையோ கூப்பிடுறாங்க போல. நான் பாட்டு மாஸ்க் போட்டுட்டு இருக்கப்பே ஆமா கண்டுபிடிச்சாங்க. உங்க ஹேர் ஸ்டைல் வச்சு கண்டுபிடிச்சிட்டேமா, மண்டை மேலே கண்டுபிடிச்சோட. பட் அது வந்து நான் நல்ல வேலை என்னோட ஹேர் அப்படி விரிச்சு விட்டுட்டு போயிருந்தேன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப க்யூட்டாக உனக்காக தான் இந்த படமே பார்க்க வர்றது, நல்ல வேலை இந்த படத்தை இன்னைக்கு முடிஞ்சிடும் போல, நாங்கள் நல்ல வேலை நான் வந்துட்டோம், நான் இப்போ தான் பார்த்தேன், உன்னோட சோஷியல் மீடியாவில் பார்த்தேம்மா, மகராசி நல்லா இருக்கணும், எனக்கு ஒன்று ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறடா கண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக அங்கே அவங்க யார் இருக்காங்க எதுவுமே பார்க்கல, அப்படியே கட்டி பிடிச்சி அவங்களுக்கு என்ன ரொம்ப உனக்காக தான் அந்த சீரீஸே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆமா ரொம்ப. அதே மாதிரி குட்டி பசங்க ஸ்ட்ரீட்லாம் விளையாடிட்டு இருப்பாங்களா, அவங்கெல்லாம் சீனியரக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு நம்மளதானா மாதிரி இருக்கும். ஸோ அதனால குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் அங்கே கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறப்போ வந்து எனக்குமே அது அதை விட ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு விஷயம் என்னங்க இருக்க முடியும். கண்டிப்பா. உங்க முடியை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லும் போது இந்த கேர்லி ஹேர் கேர்ள்ஸ்க்குலாம் அதை மெயின்டைன் பண்றதாங்க பெரிய பாடு அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க அதை மெயின்டைன் பண்றதுக்கு? ஆக்சுவலா வந்து நானும் இப்போ ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா இப்போ வரைக்கும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கேன் மெயின்டைன் பண்றதுக்கு. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு ஷாம்பு போடுவேன், அது கரெக்டாக இருந்தால் அதை யூஸ் பண்ணுவேன், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப விரிச்சுக்கும், ஃப்ரிஸ் ஆகிடும், திரும்ப நான் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவேன். இப்படி தான் யூஸ் பண்ணி இப்போ ப்ராப்பராக இதுதான் இத்தனை வருஷமாக நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன், இதனால தான் ஹேர் வளர்ந்து அப்படிலாம் கிடையாதுங்க. இடுப்பு வரைக்கும் இருந்த ஹேரை சினிமா வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் ஆக்கி விடுறேன். இடுப்பு வரைக்கும் வச்சிருந்தீங்களா? இடுப்பு வரைக்கும் இருக்காங்க. சின்ன வயசுல இருக்கிறப்போ பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் எல்லாம் வந்து என் ஹேரை பார்க்க வைக்கிறதுக்குன்னே அவங்களோட காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வருவாங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் என்னங்க